ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம் என்ற இந்த பகுதியில் மிக முக்கியமாக 3 விஷயங்களை சொல்கிறார். ஒன்று, ஆத்ம தியானம், தன்னை பற்றிய மெய்யறிவை பெற்று அதை தியானித்தல், ஆழ்மனதிற்கு கொண்டு செல்லும் பயிற்சி. இரண்டாவது, புலனடக்கம், சென்ஸ் கண்ட்ரோல், தமஹா என்று சொல்லப்படும். மூன்றாவது, மனக்கட்டுப்பாடு, ஷமஹா, மைண்ட் கண்ட்ரோல். 3 விஷயங்களும் சேர்ந்தால்தான் ஒருவர் ஸ்தித பிரக்ஞனாக ஆக முடியும். இந்த ஸ்லோகத்துல இந்த மனக்கட்டுப்பாடு, புலனடக்கம், இதன் முக்கியத்துவத்தை நன்றாக உணர்த்துறார். படிக்கலாம். நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய பாவனா நசாபாவயதः சாந்திஹி அசாந்தஸ்ய குதः சுகம். அயுக்தஸ்ய, அயுக்தஸ்ய என்று சொன்னால் மனக்கட்டுப்பாடு, புலனடக்கம் இல்லாதவர். யுக்தகன்னு சொன்னா நன்றாக ஆன்மீக வாழ்க்கையில் மனதை பண்படுத்தியவர், பொறிகளை நன்றாக கட்டுப்பாட்டில் வைத்தவர், அவர் தான் யுக்தன்னு பேரு. அயுக்தகன்னு சொன்னா கட்டுப்பாடு அற்றவர், மனக்கட்டுப்பாடு, புலனடக்கம் இதெல்லாம் இல்லாதவருக்கு புத்திஹி நாஸ்தி. புத்தின்னு சொன்னா சாதாரணமா நம்ம சொல்லக்கூடிய சிந்திக்கும் ஆற்றல் இல்ல. புத்திஹி என்ற சொல்லுக்கு இந்த இடத்தில் ஆத்ம ஞானம் என்று பெயர். ரொம்ப சாதாரணமா நம்ம புரிஞ்சுக்கலாம். யாருக்கு மன அடக்கம், புலனடக்கம் இதெல்லாம் இல்லையோ அவர்களால வேதாந்தத்தை கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயமே, வேற எங்க வேணாலும் முதல்ல சத்சங்கத்துல ஆர்வம் வரதே ஒரு பெரிய புண்ணியம் தான். அப்படியே சத்சங்கத்துல ஆர்வம் வந்தா கூட இந்த வேதாந்த வகுப்புகளுக்கெல்லாம் வந்தா அந்த விஷயங்கள்லாம் கேட்கறதுல பல பேருக்கு ருச்சி இருப்பதில்லை. ஏன் அப்படின்னா, அவர்களை பத்தி நம்ம குறையா சொல்றதுக்கு இல்லை, ஆனா அவர்களுடைய மனம் அதில் லைக்காதுன்னா ரொம்ப ட்ரை சப்ஜெக்டா இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு இதிகாச புராண ஒரு கதை கேட்குற மாதிரி இருக்காது. ஆத்ம விஷயம் இல்லையா? இந்த விஷயத்தை கவனிப்பதற்கு ஒரு ஃபோக்கஸ் வேணும். அதற்கு ரொம்ப முக்கியம் புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு. புலனடக்கமும் மனக்கட்டுப்பாடும் இல்லாதவனால ஆத்ம ஞானத்தை பெற முடியாது. நாஸ்தி புத்திஹி. அகாடமிக்கா அங்கேயும் இங்கேயும் 2 வாரத்தை தெரிஞ்சு வச்சுக்கலாமே தவிர உண்மையிலேயே ஆத்ம ஞானம் சித்தித்திருக்கிறதான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆத்ம ஞானமே வரல அப்படின்னா, ஞானம் வந்த பிறகு ஞானம்னா என்ன? தன்னை பற்றிய தெளிந்த மெய் அறிவு. நான் யார், இறைவன் யார், இந்த உலகத்தின் உண்மை என்ன, இதெல்லாம் தெள்ளத் தெளிவாக நம்மை பற்றிய உண்மையை நாம் அறிந்து கொண்ட பிறகு இதில் நிறைய சந்தேகம் வரும். மனனம் என்று சொல்லி அந்த சந்தேகங்களையும் குருமுகமாக நாம் தீர்த்து கொள்கிறோம். வேதாந்தத்திற்கு என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் குவாலிட்டி டைம் கொடுக்கிறோம். அதற்கு தானே ஞானாபியாசம் என்று பெயர், ஞான யோகம் என்று பெயர். ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. புலனடக்கமோ மனக்கட்டுப்பாடோ இல்லாதவனால ஸ்ரவணம் பண்ண முடியாது, மனனமும் பண்ண முடியாது. பாவனா, பாவனான்னு சொன்னா ஆத்ம தியானம். சரி, ஸ்ரவணம் பண்ணியாச்சு, மனனம் செய்து சந்தேகங்களை நீக்கியாச்சு, அப்புறம் என்னன்னா இது ஆழ் மனசுக்கு போகிறதுக்காக தியானம் செய்யணும். இந்த பழக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ரொம்ப சாமிஜி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். நம்ம வீட்டில் ஒரு பைப்பில் தண்ணி வராதுன்னு சொல்லியிருக்காங்க காலம்பரை. ஆனாலும் தெரிந்தால் கூட நம்ம திரும்ப போய் பழக்க தோஷத்தினால அந்த பைப்பை திறப்போம். தண்ணி வராதுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் மாற்றிப்போம். இது மாதிரி ரொம்ப இன்வாலண்டரியா நம்ம நிறைய காரியங்கள் பண்றோம் இல்லையா? வாசனையினால் தூண்டப்பட்டு அது ரொம்ப பலமா இருக்கு. அதெல்லாம் நீங்கணும். இப்போ நான் உடம்புங்கிற எண்ணம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை விட ஸ்ட்ராங்கா நான் மெய்ப்பொருள் என்ற எண்ணம் எனக்கு ஆழ்மனதில் பதிய வேண்டும். ஆழ்மனதில் பதிய வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியம். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கூட தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட அகம் பிரம்மாஸ்மி அந்த ஞானம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா அதற்கு தான் நிதித்தியாசனம் என்று சொல்லப்படும் ஆத்ம தியானம் சாஸ்திரங்கள்ல பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பாவனான்னு சொன்னா இந்த இடத்துல ஆத்ம தியானம், நிதித்தியாசனம் என்று பெயர். அயுக்தஸ்ய ந பாவனா. மனக்கட்டுப்பாடு, புலனடக்கம் இல்லாதவனால எங்க தியானம் பண்ண முடியும்? எந்த தியானமும் அவனுக்கு சாதாரணமா கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கருமங்கள் போராடுதே அப்படிங்கிற தாயுமானவர். ஒரு செகண்ட் கண்ணை திறக்கும் போது கூட கொஞ்சம் பெட்டரா கான்சென்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி தோணும். கண்ணை மூடினா உண்ணுவது நாழி சொல்லுவாங்களே எண்ணுவது 8,000 கோடி அப்படின்னு எக்கச்சக்கமான எண்ணங்கள் அலைமோது எங்க தியானம் பண்றது?
மனக்கட்டுப்பாடு புலனடக்கம் இல்லாதவனால ஆத்ம ஞானத்தை பெறவும் முடியாது, அதை தியானம் செய்யவும் முடியாது. அப்படி தியானம் செய்யவில்லைன்னா என்ன? இப்ப என்ன உலகத்துல எத்தனையோ விஷயம் பேர் தியானம் பண்ணாம இருக்காங்க, என்ன ஆயிடும்? அபாவயதஹ ந சாந்திஹி. நீ ஆத்ம தியானம் செய்து உண்மையை உணரவில்லை என்றால் உனக்கு அமைதி இல்லை. அமைதி அப்படிங்கிற விஷயத்த நம்ம கடையில விலை கொடுத்து வாங்கிட முடியுமா? யாராவது இந்தான்னு சொல்லி நமக்கு கொடுக்க முடியுமா? அமைதிங்கிறது எப்ப வரும்னா ஆசைகள் அடங்கும் போதுதான் வரும். ஆசைகள் எப்பொழுது அடங்கும்னா நம்மை பற்றிய உண்மை நமக்கு தெளிவாக விளங்கும் போதுதான் வரும். நம்மை பற்றிய உண்மை விளங்கினால் ஆசைப்படுவதற்கு இரண்டாவதா ஒரு பொருளே இல்லை. அத்வைத்தம், நானே அனைத்துமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஞானம் நிலை பெற்றால் ஆசைக்கு அங்கே அவகாசமே இருக்காது. ஆசையற்ற மனம் அமைதியாக இருக்கும். ஸ்வரூபமா அந்த அமைதியில அவன் நிலைத்திருப்பான். அவனுக்கு அதாவது புலனடக்கம் மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு ஆத்ம ஞானம் இல்லை. அவனால் ஆத்ம தியானமும் செய்ய முடிவதில்லை. ஆத்ம தியானமும் செய்ய முடியாததால் அவனுக்கு சாந்தி இல்லை, அமைதி இல்லை. அசாந்தஸ்ய குதஹ சுகம். சுகம் சௌக்கியம் நம்ம சொல்றோமே, இன்பம் அப்படிங்கிறது அமைதி இல்லாதவனுக்கு எங்கே இன்பம்? அமைதியே இல்லைன்னா இவன் எப்படி? எத்தனை பொருள் நம்மளை சுத்தி இருந்தாலும், எத்தனை மனிதர்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் மனசுல ஆசையும் கோபமும் பொங்கி கொண்டு வந்திருக்கு. அறியாமையில மூழ்கி இருக்கோம், மோகத்தினால இருக்கோம், ஏதோ பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கோம்னா நம்மளால அமைதியா இருந்துட முடியுமா? அமைதி இன்மை, ஆக்ரோஷம், பரபரப்புல இருக்கும்போது இன்பம் எங்கே? இன்பம் என்பது அமைதியுடன் தொடர்புடையது. அமைதியான ஆனந்தத்தை தான் சுவாமிஜி மோட்சம்னு சொல்வார். அப்படிப்பட்டவனுக்கு இன்பம் எங்கே? நம்ம ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கணும்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? யாருக்கு மனக்கட்டுப்பாடு புலனடக்கம் இருக்கிறதோ அவர்கள் ஆத்ம ஞானத்தை பெறுகிறார்கள், ஆத்ம தியானம் செய்கிறார்கள். ஆத்ம தியானம் செய்தால் நமக்கு ஆத்ம தியானத்தை நன்றாக செய்தால் நமக்கு அமைதி ஏற்படும், மனசு அடங்கும். அப்போ நாம் இன்பத்தை உணரலாம். இது ஒரு அழகான ஒரு டெவலப்மெண்டா பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.